வணக்கம். அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் தற்போதைக்கு எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தற்காலிக ஆசிரியர் தேவைப்பட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான தகவல் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன், எந்த மாவட்டத்தில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் இந்த 3 விதமான ஆசிரியர் காலிப்பணியிடங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் மொத்தம் 230 கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 150 ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இடைநிலை ஆசிரியர் 40 பேரும், பட்டதாரி ஆசிரியர் 86 பேரும், அதே போல் முதுகலை ஆசிரியர் 24 பேரும், மொத்தம் 150 ஆசிரியர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய டெட் பாஸ் பண்ணவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு வேக்கன்ட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இந்த தற்காலிக ஆசிரியர் பணிக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நிரந்தர ஆசிரியர் வரும் வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடணும். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்எம்ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கான தகவல் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபாலோ பண்ணிக்க.